வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனலில் 2025 பிசி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எபிசோட் 1 அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது எபிசோட் 2. இந்த வீடியோ முழுக்க ஜஸ்ட் ரிவிஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி எந்த சப்ஜெக்டை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபியை தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, ஜியாகிரஃபியில் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள். சரிங்களா? அந்த புரட்சிகளில் இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் புரட்சிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் அப்படியே ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. வித் ஷார்ட்கட்டோட பார்த்துக்கலாம். சரிங்களா? மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். மஞ்சள் அப்படின்னா என்ன இருக்கும்? சூரியகாந்திங்கிறது மஞ்சளில் இருக்கும். ஸோ அதில் இருந்தால் எண்ணெய் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி. நீலம் அதாவது கடல் எல்லாமே ஒரு நீல கலரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் மீன்கள் இருக்குது. நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி. சரிங்களா? பொன் புரட்சி அப்படிங்கிறது தோட்டக்கலை பயிர். பொன் அப்படின்னா தோட்டக்கலை பயிர், அதாவது நம்ம சாப்பிட்ற எல்லாமே ஒரு பொன் வச்சுக்கோங்க. ஸோ பொன் புரட்சி அப்படின்னா தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள். சாம்பல் எல்லாமே ஒரு உரத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள். சரிங்களா? இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறால் உற்பத்தி. இளஞ்சிவப்பு இறால். சரிங்களா? இளஞ்சிவப்பு புரட்சி இறால் உற்பத்தி. மாறா பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி. சரிங்களா? மாறா பசுமை புரட்சி, பசுமை அப்படின்னாலே வேளாண் தான். ஸோ அனைத்து வேளாண் உற்பத்தி. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை கோழி வளர்ப்பு. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது, அதாவது வெள்ளி அப்படிங்கிறது ஒயிட்டாக இருக்கும். ஸோ முட்டை அப்படிங்கிறது ஒயிட்டாக இருக்கும். ஸோ வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை கோழி வளர்ப்பு. சரிங்களா? வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா வேற. வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பருத்தி. சரிங்களா? ஸோ பருத்தியும் வெள்ளையாக தான் இருக்கும். தென் அது இலையோடு இருக்கிறதுனால வெள்ளி இலை அப்படியா வச்சுக்கோங்க. ஸோ வெள்ளி இலை புரட்சி பருத்தி. சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி தக்காளி. சரிங்களா? சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது, அதாவது இறைச்சி அப்படிங்கிறது ஒரு இதை வெட்டணும் அப்படின்னா பிளட் வரும். ஸோ அதனால் இறைச்சி. சரிங்களா? தக்காளி அப்படிங்கிறது ரெட்டாக தான் இருக்கும். அதனால அதுவும் சிவப்பு புரட்சி. சரிங்களா? சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி தக்காளி. சரிங்களா? வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு. சரிங்களா? ஸோ உருளைக்கிழங்கு ஒரு வட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு. பசுமை புரட்சி அப்படிங்கிறது உணவு தானியங்கள். சரிங்களா? பசுமை அப்படின்னாலே உணவு தான். சரிங்களா? ஸோ பசுமை புரட்சி அப்படிங்கிறது உணவு தானியங்கள். வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தி. ஒயிட்டான இருக்குது, பால் தான் இருக்குது. ஸோ வெண்மை புரட்சி பால் உற்பத்தி. இதில் என்ன குழப்பலாம் அப்படின்னா வெள்ளி புரட்சி அப்படின்னாலும் ஒயிட்டாக தான் இருக்கும், அது வெள்ளி. சரிங்களா? ஸோ அதனால் முட்டை கோழி வளர்ப்பு. வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தி. சரிங்களா? அதுபோக இன்னொன்று என்ன குழப்பலாம் அப்படின்னா தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி. சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, புரட்சிகள்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஜஸ்ட்டு ரிவிஷனுக்காக தான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த வீடியோ கேட்க மட்டும் செய்யுங்க. ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, புரட்சிகள் அப்படிங்கிறது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்திய வேளாண் பருவ காலங்கள். காரிஃப் பருவம் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர். காரிஃப் பருவம் ஜூன் டு செப்டம்பர். ராஃபி பருவம் அக்டோபர் டு மார்ச். சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன். சரிங்களா? ஸோ தொடர்ச்சியாக தான் இருக்கும். காரிஃப் பருவம் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர். ராஃபி பருவம் அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். சையத் பருவம் அப்படிங்கிறது ஏப்ரல் டு ஜூன். இதையுமே நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட பிசி கொஸ்டினில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவும் பாருங்கள். தென் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்திய வேளாண் பருவ காலங்கள் முடிச்சாச்சு, புரட்சிகளும் முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகளிலிருந்து நம்ம கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். ஸோ அதையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா? தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள். சரிங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாவட்டங்கள், ரைட் சைடில் இருக்கிறது நீர்வீழ்ச்சிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? தருமபுரியில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குது. சரிங்களா? ஸோ தருமபுரியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். தென் அதில் எல்லாருமே போய் பாருங்கள். ஸோ அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். தருமபுரி அப்படிங்கிறது ஒகேனக்கல். சரிங்களா? திருநெல்வேலி அப்படிங்கிறது கல்யாண தீர்த்தம் குற்றாலம். இது எல்லாத்துக்குமே தெரியும். திருநெல்வேலி அப்படின்னாலே கல்யாண தீர்த்தம் குற்றாலம். சரிங்களா? ஆனால் இப்போ குற்றாலம் அப்படிங்கிறது தென்காசி டிஸ்ட்ரிக்ட்க்கு மாறிடுச்சு. ஒருவேளை ஆப்ஷனில் தென்காசி இருந்தால் தென்காசி பண்ணிக்கோங்க. பட் புக்கில் இருக்குது திருநெல்வேலி அப்படிங்கிறது கல்யாண தீர்த்தம் குற்றாலம். சரிங்களா?
தேனி அப்படிங்கிறது கும்பக்கரை சுருளி. தேனி அப்படின்னாலே ஒரு கும்பலாக இருக்கும், ஒரு சுருண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேனி கும்பக்கரை சுருளி. நாமக்கல் அப்படிங்கிறது ஆகாய கங்கை. நாமக்கல் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, அங்கே கங்கைன்னு முடியும் சரிங்களா. ஸோ நாமக்கல் ஆகாய கங்கை. நீலகிரி அப்படிங்கிறது கேத்தரின் பைக்காரா. நீளமாக இருக்கிறது அந்த கேத்தரின் பைக்காரம். இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ நீலகிரி அப்படிங்கிறது கேத்தரின் பைக்காரம்னு வச்சுக்கோங்க. சேலம் அப்படிங்கிறது கிள்ளியூர். விருதுநகர் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் ஐயனார் நீர்வீழ்ச்சி சரிங்களா. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இன்னொன்று குழப்புற மாதிரி என்ன அப்படின்னா கோவை குற்றாலம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது சரிங்களா. ஸோ நார்மலாக குற்றாலம் அப்படின்னா திருநெல்வேலி, கோவை குற்றாலம் அப்படின்னா கோயம்புத்தூர் சரிங்களா. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வைதேகி, செங்குவரி, சிறுவாணி, கோவை குற்றாலம் சரிங்களா. திருப்பூர் அப்படிங்கிறது திருமூர்த்தி. மதுரை அப்படிங்கிறது குட்லாடம்பட்டி. கன்னியாகுமரி அப்படிங்கிறது திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கே, வட்டப்பாறை சரிங்களா. ஸோ இப்போ தமிழ்நாட்டோட முக்கிய நீர்வீழ்ச்சிகளும் பார்த்துட்டோம், புரட்சிகளும் பார்த்துட்டோம், அதுபோக இந்திய வேளாண் பருவ காலங்களும் பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம பிசி எக்ஸாமுக்கு இந்தந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ரிவிஷனுக்காக பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாகவும் பாருங்கள் சரிங்களா. ஓகேவா? எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒன்லைனர் கொஸ்டினாக தான் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப இப்போ டிஎன்பிசி மாதிரி ஒரு லென்த்தான கொஸ்டினாக இருக்க போகிறதில்ல, ஒரு ஒன்லைனர் கொஸ்டினாக தான் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் எல்லாமே திருநெல்வேலி, தருமபுரி, தேனி அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம தருமபுரியை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தந்த கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில டாபிக்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தமிழ்நாட்டின் பருவக்காலங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், பட் குழப்புற மாதிரி. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொருத்தங்க மந்த்தை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பருவக்காலம் சரிங்களா. ஃபஸ்ட்டு குளிர் அடிக்குது, அதுக்கப்புறம் கோடைக்காலம் ரொம்ப வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, அப்புறம் வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காட்சி, அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காட்சி சரிங்களா. ஸோ குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு அப்படிங்கிறது இப்போ சவுத் இந்தியாவை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் நார்த் இந்தியாவை அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காட்சி காலம், வடகிழக்கு பருவக்காட்சி காலம். இதை அப்படியே ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைடு அப்படியே ஜனவரியிலேருந்து அப்படியே ஆர்டராக தான் எடுக்க போகிறோம். ஸோ ஜனவரியிலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மந்த் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 3 மந்த் எடுத்துக்கோங்க, அப்புறம் 4 மந்த் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 3 மந்த் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த்து ஜனவரி, பிப்ரவரி. அதுக்கப்புறம் கோடைக்காலம் முடிக்கிற 3 மந்த் எடுப்போமா, மார்ச் டு மே. அதுக்கப்புறம் 4 மந்த் எடுப்போமா, ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காட்சி காலம். வடகிழக்கு பருவக்காட்சி காலம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த் தான் இருக்குது. அது அக்டோபர் டு டிசம்பர். இந்த டயத்தில் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம். ஸோ அந்த டயத்தில் வடகிழக்கு பருவக்காட்சி காலம் நமக்கு மழை பெய்துட்டு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரி டு பிப்ரவரி, கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காட்சி காலம் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காட்சி காலம் அப்படிங்கிறது அக்டோபர் டு டிசம்பர் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ரிவிஷனுக்காக, பிசி 2025 எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ போல் இன்னொரு வீடியோ தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தொடர்ந்து நம்ம எபிசோட் 3, எபிசோட் 4 அந்த மாதிரி போயிடலாம் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.